செய்துங்கநல்லூர் கிராமத்துல அன்னைக்கு காலையில மேகலிங்கமும் அவர் மனைவி வடிவும் அந்த வயக்காட்டுல இருக்க வரப்புல தங்களோட ஆட்டுக்கு கோரப்புள்ள அறுத்துட்டு இருக்காங்க. பச்சை பசேல்னு இருக்க அந்த கோரப்புள்ள கதிர் அருவாளை வச்சு கையில புடிச்சு அறுத்துட்டு இருந்தா வடிவு. திடீர்னு அவ அறுத்த புல்லோட சேர்த்து முடி மாதிரி எதையோ சேர்த்து அறுத்துட்டா. முடி மாதிரியா? இல்ல, முடியேதான். ஒரு அதிர்ச்சியோட வரப்பு மேல என்ன முடியா இருக்கு. உடனே கீழே கடந்த அந்த முடியை குனிஞ்சு இழுத்து தூக்குனதும் முடியோட சேர்ந்து ஒரு வெட்டப்பட்ட மனித தலையும் கையோட வந்தது. பயத்துல பதறி போய் தலையை கீழே தூக்கி போட்டா. முகம் சிதைந்து ரத்தமும் சேற்று மண்ணும் சேர்ந்து அது யாருடைய தலைன்னு தெரியாம இருந்தது. அதை பார்த்த வடிவுக்கும் மேகலிங்கத்திற்கும் என்ன செய்யறதுன்னு தெரியல. அந்த நேரம் வெட்டப்பட்ட அந்த தலை திடீர்னு வாய் திறந்து அவங்கள பார்த்து ஒரு குளவை சத்தம் போட்டது. அடுத்த நிமிஷம் அறுத்த புள்ள கூட எடுக்காம உயிரை கையில புடிச்சிட்டு வீட்டுக்கு ஓடினாங்க 2 பேரும். அதே இரவு செய்துங்கநல்லூர்ல இருந்து 15 மைல் தொலைவில் இருக்க கரிசூழ்ந்தமங்கலம் கிராமத்துல கோட்டியப்பனும் காளியம்மாளும் எதையோ தொலைச்ச மாதிரி கண்ணீர் மல்க அந்த ஊர் மயானத்துக்கு பக்கத்துல அங்கேயும் இங்கேயும் ஓடி அலைஞ்சி தேடிட்டு இருக்காங்க. இருள் சூழ்ந்த அந்த நேரத்துல காளியம்மா ஓடும்போது அவ கால்ல ஏதோ தென்பட்டது. என்னன்னு குனிஞ்சு எடுத்தா அது ஒரு வெட்டப்பட்ட கால். ஐயோ, நான் என்ன பண்ணுவேன் என் சாமி, நீ எங்கய்யா இருக்குன்னு கதறி அழுதா காளியம்மா. அந்த நேரம் கோட்டியப்பன் தூரத்துல ஏதோ ஒரு காட்சியை பார்த்து உறைஞ்சி போய் நிக்கிறாரு. தன் கணவனின் கண்கள் வேற எங்கேயோ கவனிக்கிறத பார்த்த காளியம்மா அதே திசையில திரும்பி பார்த்தா. அவளோட சப்த நாடிகளும் அடங்கி போக கதறி அழுது அந்த வெட்டுண்ட காலை கையில தூக்கிட்டே ஆக்ரோஷமா சுடலை மாடசாமி கோவிலுக்கு ஓடினாங்க. யாருடைய தலை அது? யாருடைய கால் இது? இந்த 2 வெவ்வேறு கிராமத்திலும் அந்த இரவு நடந்த 2 கொடூர சம்பவத்துக்கும் என்ன தொடர்பு? இப்படி பல புதிர்களோட 18ஆம் நூற்றாண்டில் தென் தமிழகத்தில் நம்முள் வாழ்ந்து மறைந்த சப்பானி மாடசாமி தெய்வமான கதையைத்தான் பார்க்க போறோம். நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த ஊரு பண்ணையார் பேத்தி ராக்காயி அன்னைக்கு மதியம் பண்ணையில் இருக்க தன் அப்பாவுக்கு கஞ்சி கொடுத்துட்டு வர வழியில கொள்ளையில் இருந்த அரளி செடியிலிருந்து சில காய்களை, அதாவது அரளி விதைகளை பறிச்சு முந்தானையில முடிஞ்சு வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தா. வர்ற வழியில அவ மேல யாரோ கல்லை கொண்டு அடிச்சாங்க. யாருன்னு பின்னாடி திரும்பி பார்த்தா யாருமே இல்லை. வேகமா வீட்டுக்கு ஓடி வந்தா. வடிவு தன் தோட்டத்துல கட்டி வச்சிருந்த ஆட்டுக்கு கோரப்புள்ள கொடுக்கும்போது திடீர்னு அந்த ஆடு திங்கிற புல்லும் முடியா மாறுச்சு. திரும்பி பார்த்தா பட்டியில கட்டியிருக்க எல்லா ஆடுகளும் தலைமுடிய தின்னுட்டு இருந்தது. உடனே ஆட்டு வாயிலிருந்து வேகமா அந்த முடியை இழுத்தா. யாரோ தன்னோட தலைமுடிய புடிச்சு இழுக்கிற மாதிரி வலித்தது. எழுந்து பார்த்தா இது அத்தனையும் கனவு. அவ இவ்வளவு நேரம் தூக்கத்துல தன் முடியத்தான் புடிச்சு இழுத்துட்டு இருந்தா. அன்னைக்கு காலையில நடந்த சம்பவத்திலிருந்து மேகலிங்கமும் வடிவும் காய்ச்சல்ல படுத்த படுக்கையா ஆனாங்க. கெட்ட சொப்பனங்களும் அதிகமா வர ஊர்க்காரங்க சீவல பேரில இருக்க சன்னாசி கோனார்கிட்ட போய் குறி கேட்க சொல்லி அனுப்பி வச்சாங்க. அன்னைக்கு சாயங்காலம் ராக்காயி தான் கொண்டு வந்த அரளி விதையை அம்மியில அரைச்சிட்டு இருந்தா. அதே நேரம் பக்கத்து வீதியில இருந்த ராஜலிங்கம் தன் பேத்தியை கையில தூக்கி கொஞ்சிட்டு இருந்தாரு. திடீர்னு அவருக்கு பின்னாடி யாரோ நின்னு அவருடைய கழுத்தை புடிச்சு நெரிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா எந்த உருவமும் கண்ணுல தெரியல. கையில குழந்தைய வச்சுட்டு யாரோ என் கழுத்தை நெரிக்கிறாங்களே அப்படின்னு கத்துறாரு. சுத்தி இருந்த ஆளுங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆனா அவரு கையில இருந்த குழந்தைய வாங்கிட்டாங்க. கொஞ்ச நேரத்திலேயே கழுத்து இறுகி வீட்டு வாசல்ல இறந்துட்டாரு. மறுபுறம் அரளி விதைய அரைச்சிட்டு இருந்த ராக்காய வீட்டு வாசல்ல இருந்து யாரோ கூப்பிடுறது மாதிரி தெரிஞ்சது. யாருன்னு போய் பார்த்தா அங்க யாருமே இல்லை. திரும்பி வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா அவளுக்கு ரத்தம் உறைஞ்சி போற மாதிரி இருந்தது. அவ்வளவு நேரம் அவ அரைச்சிட்டு இருந்த அம்மிக்கல்லு காத்துல மிதந்தது. ஒரு நிமிஷம் திடுக்கிட்டு நின்னவ அடுத்த அடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்ன அந்த அம்மிக்கல்லு அவ தலையிலேயே விழுந்தது. ரத்த வெள்ளத்துல ராக்காயி செத்து கிடந்தா. மறுநாள் காலையில ராஜலிங்கத்துக்கும் ராக்காய்க்கும் இறுதி சடங்கு நடந்துட்டு இருக்கு. ராக்காயின் உடலுக்கு ஈமக்கிரியைகள் நடக்கும் போதே அவளோட அண்ணன்மார்களான வேம்பையன், செம்மலை, கரிகாலன் 3 பேரும் இரத்த வாந்தி எடுத்து அந்த இடத்திலேயே அவங்களோட உயிரும் போனது. இப்படியே கரிசூழ்ந்தமங்கலம் மற்றும் சுற்றுவட்டார 7 கிராமங்கள்ல பல உயிர்கள் அமானுஷ்யமா போனது.
இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு தெரிஞ்சுக்க ஒரு சாமியாரை கூட்டிட்டு வர ஏற்பாடு பண்ணாங்க ஊர் நாட்டாண்மைங்க. உண்மையிலேயே இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு தெரிஞ்சுக்க அன்றிலிருந்து சில வருடங்கள் நம்ம முன்ன போய் பார்க்கலாம். அந்த மாலை வேளை தாமிரபரணி நதிக்கு பக்கத்துல கருங்காடுன்னு சொல்ற அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு கருநாகம் பசியோட இறை தேடிட்டு இருந்த போது தன்னை விட பலமா இருக்க ஒரு கீரிய தொலைவுல பார்த்தது. பசியோட இருக்க நம்ம இப்ப அது கூட சண்டைக்கு போக முடியாதுன்னு விலகி வேற வழியில ஊர்ந்து போனது. அந்த பாதையில பெரிய மாடனும் மாடத்தியும் நடந்து வந்தாங்க. இந்த மாடத்தி நம்ம சேனல்ல மாடத்தி புராணத்துல வந்த பன்னம்பாறை மாடத்தி இல்ல, திருநெல்வேலி தூத்துக்குடி பக்கம் மாடன் மாடத்தின்ற பெயர்கள் ரொம்ப பிரசித்தம். சீவலப்பேரிலிருந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்க கருங்குளம் நோக்கி போனாங்க மாடத்தியும் பெரிய மாடனும். ரொம்ப களைத்து போனவங்க அந்த இரவு தாமிரபரணி ஆற்றங்கரையில இருக்க முப்பிடாதி அம்மன் கோவில்ல தங்கிட்டு போலான்னு பொழுது சாயுறதுக்குள்ள வேகமா நடந்தாங்க. அதே நேரம் அவங்க நடந்த பாதையை அந்த கருநாகமும் கடக்க முயன்றது. எதிர்பாராத விதமா அந்த பாம்ப மாடத்தி மிதிக்க அதோட பதிலடியா அது அவ காலக்கடிச்சு விஷத்தை ஏற்றியது. ஆள் நடமாட்டமே இல்லாத அந்த காட்டுக்குள்ள யார உதவிக்கு கூப்பிடுறது, பெரிய மாடனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. மாடத்தி அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கைன்னு முடிவு பண்ணிட்டா. உடல் நடுங்கி மயக்கம் வந்தது. நீ இங்கே இருமா, நான் யாரையாவது கூட்டிட்டு வரேன்னு சொல்லி பெரிய மாடன் மாடத்திய தனியா விட்டுட்டு கொஞ்சம் தொலைவில் இருக்க காட்டு வழி பாதையில யாராவது வராங்களான்னு பார்த்துட்டு நின்னாரு. கொஞ்ச நேரத்துல ஒரு குதிரை வண்டி தூரத்துல வர்றது தெரிஞ்சது. பெரிய மாடன் ஓடி போய் அந்த வண்டியை மறிச்சாரு. அந்த வண்டி அந்த பகுதியை ஆட்சி செய்த சிற்றரசன் பூதபாண்டியன் அரண்மனையை சேர்ந்தது. ஏன்பா வண்டியை மறிக்கிற, வழியை விடுன்னு சொன்னாரு வண்டிக்காரரு. பெரிய மாடன் நிலைமைய சொன்னாரு. ஆனா வண்டிக்காரர் கேட்கல. அரண்மனையில அரசர் மனைவி பிரசவ வலியில இருக்காங்க, சீக்கிரமா போகணும்னு சொல்ல பின்னாடி இருந்து காளியம்மாவின் குரல் கேட்டது. ஐயா பாவங்க அவங்க, நான் என்ன ஏதுன்னு ஓடி போய் பார்த்துட்டு வரேன்னு சொன்னான். சிற்றரசன் பூதபாண்டியன் மனைவிக்கு பிரசவம் பார்க்க அந்த பகுதியை சேர்ந்த மருத்துவச்சியான காளியம்மாவையும் அவள் கணவனான கோட்டியப்பனையும் அந்த வண்டியில அழைச்சிட்டு போனாரு காவலர். நிலைமைய உணர்ந்த காவலர் காளியம்மாவை போக அனுமதிக்க பெரிய மாடனும் காளியம்மாவும் வேகமா மாடத்திக்கிட்ட போனாங்க. அந்த காலத்துல கிராம பகுதிகள்ல ஊருக்கு ஒரு குடும்பமாவது மருத்துவம் கை வைத்தியங்கள் பார்க்கறதுல சிறந்து விளங்குவாங்க. குறிப்பா பாம்பு கடிச்சா வைத்தியம் பார்க்கறதுக்கு மூலிகைகள் மூலமா கிடைக்கிற கசாயங்களை எப்பயும் கையில வச்சிருப்பாங்க. தன் தந்தை மூலமா கத்துக்கிட்ட வைத்திய கலையை வச்சு வாயில நுரை தள்ள உயிருக்கு போராடிட்டு இருந்த மாடத்திய காப்பாற்றினா காளியம்மா. தொடர்ந்து சிற்றரசன் பூதபாண்டியின் மனைவிக்கு காளியம்மா சிறப்பா பிரசவம் பார்த்ததால கோட்டியப்பன் காளியம்மாள் தம்பதிக்கு ஊர் எல்லையில குடிசை அமைத்து வசிக்கவும், கோட்டியப்பன் சலவை தொழிலாளின்றதுனால துணி துவைக்க கரிசூழ்ந்த மங்கலத்துக்கு பக்கத்துல ஒரு குளத்தையும் சிற்றரசன் பட்டயம் போட்டு கொடுத்தாரு. அதுக்கு நன்றி கடனா தங்களுக்கு பிறந்த மகனுக்கு பூதபாண்டின்னு பேரு வச்சு வளர்த்து வந்தாங்க தம்பதியர். பெரிய மாடனும் மாடத்தியும் கருங்குளம் பக்கத்துல இருக்க வேலங்காடுல குடியேறினாங்க. பூதபாண்டியனுடைய இளமை காலம் பெரும்பாலும் அந்த குளக்கரையில தான் போனது. தன் தந்தை சலவை செஞ்சு காய போடுற துணிகளை எல்லாம் பக்கத்துல கொள்ளைக்காட்டுல இருந்து வர பன்றிகள் கிட்ட இருந்து பாதுகாக்கிறது தான் அவனுடைய வேலை. அந்த கிராமத்தை சேர்ந்த சிறியவர்கள்ல இருந்து பெரியவர்கள் வர அவனை எல்லாருமே பூதம்னு தான் கூப்பிடுவாங்க. காரணம், அந்த காலத்துல பூதபாண்டியன்றது மேல்தட்டு மக்களுக்கு வைக்கப்படும் பெயர். இப்படியே காலமும் உருண்டது. பூதபாண்டியன் வாலிபனானான். ஆத்தா, வர்ற மாசி மாசம் பெரியவளுக்கு கண்ணாலம் வச்சிருக்கேன். அத்தைன்ற முறையில நீந்தான் வந்து முன்ன நின்னு நடத்தி வைக்கணும் அப்படின்னு சொன்னான் பலவேசம். அதை கேட்ட மாடத்தி சிரிச்சிட்டே அவனுக்கு சோறு போட்டா. ஏன் தா சிரிக்கிறன்னு கேட்டான். அட போன்னே, நீயும் ஒவ்வொரு முறையும் வந்து இது மாதிரி பொண்ணுக்கு கண்ணாலம் வச்சிருக்கேன்னு சொல்லி நல்லா சாப்பிட்டு போற. ஆனா இன்னும் எந்த விசேஷமும் வைக்க மாட்ற. பெரியவ உக்காந்து 1 வருஷம் ஆக போகுது. இந்த முறையாவது அவளை கரை சேர்க்கப்பாரு அப்படின்னு சொல்ல, என்னத்தா பண்றது, என்னதான் நம்ம சாதிசனத்துல ஒசந்திருந்தாலும் காசு இல்லைன்னா சொந்தக்காரன் உட்பட எவன் கட்டிக்க வரான்? என்னதான் குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து வச்சாலும் பத்த மாட்டுதே. இந்த ஒரு புள்ளைக்கே எல்லாத்தையும் செஞ்சிட்டா மற்றதுங்களை எப்படி கரை சேர்க்கிறது? பலவேசம் புலம்புனா. மாடத்தி அவனை சமாதானம் பண்ணா. நீ சொல்றதும் சரிதான்னே. எனக்கு ஒரு மகன் இருந்திருந்தாலும் உன் புள்ள என்னைக்கோ என் வீட்டுக்கு மருமவளா வந்திருப்பா. எனக்குத்தான் அந்த குடுப்பனை இல்லையே. 2ம் பொட்ட புள்ளையா போச்சு. அந்த சொடலசாமி என்னைக்குதான் கண் துறக்க போறாரோ? மாடத்தி தனக்கு ஆண் வாரிசு இல்லாத கவலையையும் அவன்கிட்ட பகிர்ந்துகிட்டா. அவ மேலும் தொடர்ந்தா. அண்ணே, ஐயர்கிட்ட சொல்லி
அவரு தோட்டத்துல எங்களுக்கும் ஏதாவது பொழப்பு இருந்தா சொல்லுனே அப்படின்னு கேட்க பலவேசமும் சரித்தாயின்னு சொல்லி ஊருக்கு கிளம்புனான். அந்த நேரம் மாடத்தி வீட்டு வாசல்ல வந்து நின்னான் பூதப்பாண்டி. அத்தாச்சி, ஆத்தா மருந்து கொடுத்து விட்டுச்சுன்னு சொல்லி தூக்கு சட்டியை நீட்டினான். வாடா பாண்டி, வந்து சாப்பிட்டு போடான்னு மாடத்தி சொல்ல, இல்ல அத்தாச்சி அப்புறமா வரேன்னு சொல்லி கிளம்பிட்டான். இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த பலவேசம் பூதப்பாண்டி போன அப்புறமா மாடத்தி கிட்ட சொன்னான், ஏன் ஆத்தா, அவன் யாரு, என்ன சாதி, அவனையெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள விடலாமா? இதுல உன்னை முறை வச்சு வேற கூப்பிடுறான். மாடத்தி சொன்னா, அண்ணே, சாதியை விட மனுஷ மக்க தானே முக்கியம். அன்னைக்கு எனக்கு பாம்பு கடிச்ச போது காளியம்மா தானே வந்து காப்பாத்துனா. அப்ப நான் சாதி பார்த்திருந்தா இன்னைக்கு நான் உசுரோட இருக்க முடியுமா அப்படின்னு கேட்க பலவேசம் அவ சொன்னதுக்கு உடன்படாத மாதிரி இது எங்க போய் முடிய போகுதோன்னு மனசுக்குள்ள சொல்லிட்டு தலையசைச்சிட்டே போனான். சாதிய ஏற்றத்தாழ்வுகளை நம்ம மௌனமதியில் என்னைக்குமே ஆதரிக்காது. நம்ம எல்லாருமே இந்த மண்ணோட பூர்வ குடிகள். இருந்தாலும் ஒரு காலத்துல ஒரு குறிப்பிட்ட குடியினருடைய ஆதிக்கம் மேலோங்கி இருந்தது என்பது மறுக்க முடியாத உண்மை. நம்ம கதைகள்ல புராணங்களோடையும் வரலாற்று நிகழ்வுகளோடையும் நம்ம முன்னோர்களின் வாழ்வியலை சொல்லும்போது சில கசப்பான உண்மை சம்பவங்களையும் மேற்கோள் காட்ட வேண்டியுள்ளது தவிர்க்க முடியாதது. இது யாரையும் புண்படுத்துறதுக்காக இல்லைன்றதையும் தெளிவுபடுத்திக்கிறேன். மாடத்தி கோட்டியப்பன் காளியம்மாள் குடும்பத்தை தன்னோட சொந்தமா நினைச்சா. அது அவ தன் உயிரை காப்பாத்தினதுக்காக மட்டும் இல்ல. இயல்பாவே மாடத்திக்கு மனித நேயம் அதிகம். விசேஷ காலங்கள்ல பண்டங்கள் பரிமாறுறதும், ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா காளியம்மா கிட்ட கசாயம் வாங்குறதும் வழக்கம். இது வேளங்காடு கிராமத்தில் இருந்த மாடத்தியோட சொந்தங்களான மேல்தட்டு மக்கள் சிலருக்கு வெறுப்பாதான் இருந்தது. இதனாலேயே தன் தூரத்து சொந்தமான பலவேசம் வேலை பார்க்குற தோட்டத்துக்கு கணவனோட சேர்ந்து வேலைக்கு போயிடலான்னு முடிவு பண்ணா மாடத்தி. அந்த முடிவே அவளோட உயிரை குடிக்க போறது அப்ப அவளுக்கு தெரியல. தூத்துக்குடி மாவட்டம் கருங்குளம் வட்டத்துல இருக்க செய்துங்கநல்லூர் கிராமத்துல பெரும் நிலக்கிழார் சுந்தரமூர்த்தி ஐயர். அவரோட வயல்ல ஒவ்வொரு பருவமும் அறுவடை பண்றதுக்கு முன்னாடி நெற்கதிர் காணாம போயிருது. இல்லனா கதிர் அறுத்து களத்து மேட்டுல வச்சிருக்க நெல் மூட்டைகள் களவு போயிருது. இதனால ஐயர் ரொம்ப மன உளைச்சல் ஆகிடுறாரு. இவர்கிட்ட பல பேர் பணியாளர்களா வேலை பார்த்து வந்தாங்க. அதுல ஐயரோட பண்ணையில கறக்கிற பாலை வியாபாரத்துக்கு எடுத்துட்டு போய் விற்கிற பலவேசமும் ஐயருக்கு வண்டி மாடு ஓட்டுற செல்லையாவும் விசுவாசமா இருந்தாங்க. பலவேசத்துக்கு 4 பொம்பளை பிள்ளைங்க, செல்லையாவுக்கு இன்னும் புள்ள இல்லை. என்ன இருந்தாலும் விவசாய நிலங்களை கண்ணும் கருத்துமா கவனிக்க ஆள் இல்லை. இந்த சூழல்ல தான் பெரியமாடன் மாடத்தி தம்பதியினரை தோட்டத்திலேயே தங்கி வேலை பார்க்க ஐயர்கிட்ட அழைச்சிட்டு வந்தான் பலவேசம். 2 பேரும் ஐயருக்கு ரொம்ப நம்பிக்கையா இருந்தாங்க. இவங்க வயல் வேலை மட்டும் இல்லாம வீட்டில் இருக்க கால்நடைகளையும் பராமரித்து வந்தாங்க. ஒரு நாள் மாடத்தியை தேடி ஐயர் தோட்டத்துக்கு வந்தான் பூதப்பாண்டி. அவளையும் பெரிய மாடனையும் நலம் விசாரிச்சுட்டு ஊர் திரும்பும்போது பலவேசம் பார்த்தான். ஆனா பாண்டிய பார்த்த பலவேசம் இனிமே இங்க வரக்கூடாதுன்னு எச்சரித்து அனுப்புனான். இந்த விஷயம் பின்ன மாடத்திக்கு தெரியவர பலவேஷத்தை கடிஞ்சிக்கிட்டா. அதுக்கு பலவேசம், அந்த பையன் இங்க வர்றது நல்லது இல்லம்மா அப்படின்னு சொல்ல மாடத்தி கேட்கல. பாவமண்ணே, நல்ல பைய, வகுத்து வலிக்கு காளியம்மா கசாயம் கொடுத்து விட்டுருக்கா. அவன் இங்க வர்றதுனால என்ன தலையா போக போகுது. செய்துங்கநல்லூர்ல இருந்து ஊர் திரும்பினான் பூதப்பாண்டி. புள்ள இன்னும் வீடு திரும்பலையன்னு வீட்டு வாசல்லையே உட்கார்ந்திருந்தா காளியம்மா. சலவை தொழிலாளியான தன் தந்தைக்கு உதவி செய்ததும் தன்னோட தாய்கிட்ட இருந்து கத்துக்கிட்ட கை வைத்தியங்களையும் மருத்துவ முறைகளையும் வச்சு கிராமத்துல உள்ளவங்களுக்கு சுளுக்கு எடுக்கிறது, வாய்வு பிடியை நீக்கிறது முதலான சிகிச்சை முறைகளை செஞ்சு கிராமத்துல நல்ல பேர் வாங்கியிருந்தான். முக்கியமா கண்ணில் விழுந்த தூசியை நாவால தடவி எடுக்கும் வித்தைய அவன் மட்டும்தான் கத்திருந்தான். ஒரு தடவை அந்த கிராமத்துல மேலத்தெருல இருக்க பண்ணையார் பேத்தி பருவ பெண் ராக்காயி தானியங்குதிரை துடைக்கும் போது கண்ணில் தூசி பட்டு ரொம்ப அவதிப்பட்டா. பெத்தவங்க ஒரு திருமணத்துக்காக வெளியூர் போயிருந்தாங்க. பாட்டியும் இவளும் மட்டும்தான் வீட்டில் இருந்தாங்க. பேத்திக்கு தூசி தட்ட பூதப்பாண்டிய அழைச்சிட்டு வந்தா கோலம்மா பாட்டி. பூதப்பாண்டி ராக்காயிய படுக்க வச்சு கண் தூசிய நாவால எடுத்து விட்டான். அதுக்கு கூலியா 2 உழக்கு கடலையை கொடுத்து அனுப்பினா கிழவி. குடும்பத்தினரை தவிர வேற்று ஆண்களை முகமெடுத்து பார்க்காத ராக்காயி முதலில் தன்னை தொட்டு தூசி எடுத்த பூதப்பாண்டியன் மேல் மையல் கொண்டாள். 2 நாளைக்கு பிறகு பண்ணையார் வீட்டுக்கு வெளுத்த துணி கொண்டு வந்த பூதப்பாண்டி கிட்ட தனது விருப்பத்தை தெரிவித்தாள் ராக்காயி. பாண்டி, என்ன கண்ணாலம் பண்ணிக்கிறியா?
ஏ ஆத்தோய், விளையாடுறீங்களா? உங்க சாதி சனம் மட்டுமில்ல, ஒட்டுமொத்த 16 கிராமத்து சனங்களும் என்னையும் எங்க அப்பனாத்தாவையும் கொன்னு போட்டுடுவாங்க. வேண்டாங்க ஆத்தா, நீங்க ஏதாச்சும் நினைச்சுப்பிட்டு என்னைய இல்லாம ஆக்கிப்பிடாதீங்க. முதல்ல வெளுத்த துணியை எண்ணி வைங்க, நான் கிளம்புறேன் என்று பதட்டமா கூறியபடி புறப்பட்டான் பூதப்பாண்டி. மாடத்தியும் பெரிய மாடனும் ஐயர் தோட்டத்துக்கு வேலைக்கு வந்ததிலிருந்து ஐயர் வீடுதான் அவர்களுக்கு உலகம். அந்த அளவு விசுவாசத்தோட வேலை பார்த்து வந்தாங்க 2 பேரும். இந்த வருட தை மாதம் அறுவடை செய்ய வேண்டியது நாள் தள்ளி போனது. காரணம், அப்போ வயல் நிலத்துல பருவம் தள்ளி இருந்ததால அறுவடை காலமும் தள்ளி போனது. ராத்திரி பெரிய மாடன் தோட்டத்துக்கு காவல் இருக்க, பகல்ல மாடத்தி கால்நடைகளை பார்த்துக்குவா. அன்னைக்கு ராத்திரி பெரிய மாடன் காவலுக்கு இருக்க நேரம் யாரோ தோட்டத்துக்குள்ள நுழைஞ்ச மாதிரி சத்தம் கேட்டது. நெற்கதிர்கள் சலசலத்தது. ஈட்டியை எடுத்துட்டு மாடன் உள்ள இறங்குனாரு. அடுத்த நிமிஷம் சில காட்டுப்பன்றிகள் வெளியில ஓடினது. காட்டுப்பன்றிகளை விரட்டியே அந்த இரவு மாடனுக்கு தூக்கம் சுத்தமா இல்ல. மறுநாள் காலை மாசி மாதம் முதல் நாளன்று ஐயர் பெரிய மாடனை கூப்பிட்டாரு. ஏலே மாடா, அடுத்த வாரம் பௌர்ணமி வருது, நிறைஞ்ச நாள். அன்னைக்கு அறுவடை வச்சுக்கலாம். முதல்ல களத்து மேட்டு குழிலிருந்து அறுப்ப ஆரம்பிக்கணும். அப்புறம் மாடத்திக்கிட்ட கட்டு சுமக்க ஆளுங்களை தயார் பண்ணி வைக்க சொல்லு. நான் சொல்றது விளங்குதாலே? எல்லாம் தடபுடலா இருக்கணும். பெரிய மாடன் சரிங்க சாமி என்றதும் ஐயர் மேலும் தொடர்ந்தாரு. அறுவடைக்கு முந்தைய நாள் பிள்ளையாருக்கு தேங்காய் உடைச்சு பழம் படைச்சு பூச வைக்கணும். நீ கதிர் அருவா கொண்டு வந்து சேரு. வந்துடுறேன் சாமி என்று கூறி விடை பெற்றான் பெரிய மாடன். மதிய உணவு சாப்பிட்ட அப்புறம் கட்டில்ல படுத்தவன் அப்படியே தூங்கிட்டான். வீட்டு வேலைகளை முடிச்சிட்டு உள்ள வந்த மாடத்தி கயத்து கட்டில்ல அசந்து தூங்கிட்டு இருந்த பெரிய மாடனை எழுப்பினா. ஏனுங்க, என்னாச்சு உடம்புக்கு? வயக்காட்டுல ஜோலி எவ்வளவு கிடக்கு? ஒரு கலையம் கஞ்சியை குடிச்சுப்புட்டு ராசாவாட்டம் மத்தியான நேரம் கட்டில்ல கிடந்து உறங்குறீங்களாக்கும். மாடத்தி, நேத்திக்கு ராத்திரி காட்டுப்பன்றிகள் தொல்லை தாங்கலமா. பனியில் அதை விரட்டி தூக்கமும் போச்சு. குளிரும் காய்ச்சலுமா இருக்கு. தலை தூக்கி இருக்க முடியல. அதானே பார்த்தேன். சும்மா படுக்க மாட்டேளே, இருங்க கசாயம் காய்ச்சி தாரேன், சரியாகலனா காளியம்மாவை கூட்டியாரேன் என்று கூறி கசாயம் காய்ச்சினாள் மாடத்தி. அன்னைக்கு சாயங்காலம் மேல தெருவுல நடந்து போன பூதப்பாண்டிய கைய சச்சி கூப்பிட்டாரா. காயி, என்ன முதல்ல தொட்ட ஆம்பளை நீந்தான். நீ என்ன கண்ணாலம் பண்ணி எங்கேயாச்சும் கூட்டிட்டு போ, இல்லனா நான் அரளி விதையை அரைச்சி குடிச்சு போடுவேன் என்று கூற பூதப்பாண்டி அவளை கையெடுத்து கும்பிட்டான். அந்த கைகளை ராக்காய் தொட்டா. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தத அந்த பகுதியை சேர்ந்த ஊர் நாட்டாண்மைக்கு உடனிருப்பவரான ராஜலிங்கம் பார்த்தாரு. ஏல, என்னலே நடக்கங்க என்று குரல் கொடுக்க ராக்காய் சொன்னா, பெரியப்பா, துணி வெளுத்தது சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன். பூதப்பாண்டியன் பயத்துல, ஐயா சாமி, நான் எதுவும் தப்பா நடந்துடல, நீங்க மானத்தை வாங்கி போடாதீங்க என்று சொல்லி குளக்கரைக்கு ஓடினான். படுக்காழி, நீ பண்ணதை பண்ணி போட்டு மானங்கீனம் முன்ன பேசுத. மானம்னு ஒன்னு இருக்காடா நாயே உனக்கு அப்படின்னு தனக்குள்ளேயே பேசிட்டு மீசைய முறுக்கிட்டே வேட்டிய மடிச்சு கட்டிட்டு தன்னோட அங்காளி பங்காளிங்களை கூப்பிட்டாரு ராஜலிங்கம். கொள்ளைக்காட்டிலிருந்து வந்த பன்றிகள் சில குளக்கரையில வெளுக்க போட்டிருந்த சலவை துணிகளை நாசம் பண்ணிட்டு இருந்தது. அதை பார்த்த பூதப்பாண்டி அதுங்களை விரட்டிட்டே ஓடினான். கொஞ்ச நேரத்துல அந்த குளக்கரையிலேயே உட்கார்ந்து அவனுக்கு பல சிந்தனைகள் ஓடுனுச்சு. அந்த ராக்காயி புள்ள தன்னோட கைய பிடிச்சத ராஜலிங்கம் பார்த்திருப்பாரோ, என்ன ஆக போதோன்னு ஊருக்குள்ள போக பயம். என்ன பண்ணலாம்னு யோசிச்சவன், சரி மாடத்தி அத்தாச்சி வீட்டுக்கு போலான்னு முடிவு பண்ணான். அந்தி கருக்கல் நேரம் வயல் காவலுக்கு புறப்பட்ட பெரிய மாடனை தடுத்தா மாடத்தி. உங்க கூட இன்னைக்கு நானும் காவலுக்கு வாரேன். வயக்காட்டு குடிசையில ஒத்தையில கிடந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா என்ன பண்றது? இந்த ராத்திரி நேரம் வயக்காவலுக்கு நீ எதுக்கு புள்ள? வீட்டுல பிள்ளைங்க கூட படுத்து தூங்கு என்று மறுத்தான் பெரிய மாடன். ஆனா மாடத்தி கேட்கிறதா இல்ல, நானும் வருவேன் என்று கண்டிப்புடன் கூறிய மாடத்தி சூடுபடுத்திய தண்ணீர் நிரப்பிய தூக்கு பாத்திரமும் 2 கோணி பைகளையும் கையில எடுத்துட்டு தனது கணவன் வைத்திருந்த வேல்கம்பை வாங்கிட்டு வீச்சருவா 1 அவர்கிட்ட கொடுத்துட்டு, இப்போ வாங்க போலான்னு சொல்லி 2 பேரும் வயக்காட்டை நோக்கி போனாங்க. வயக்காட்டுல உள்ள குடில்ல கட்டில்ல பெரிய மாடனும் அதுக்கு பக்கத்துல தரையில மாடத்தியும் தூங்கிட்டு இருந்தாங்க. நள்ளிரவு நேரம் அத்தாச்சி அத்தாச்சி என்று குரல் கேட்டது. திடுக்கிட்டு பார்த்தா மாடத்தி. தூரத்துல பூதப்பாண்டி நிக்கிறது மாதிரியும் பொழுது விடிவது போலவும் தெரிந்தது. உடனே எழுந்த மாடத்தி வேல்கம்பை எடுத்துட்டு அங்க போய் பார்த்தா. அங்க பூதப்பாண்டி இல்ல.
பாண்டி வந்தது மாதிரி இருந்துச்சே. ஓ, சொப்பனம் கண்டிருக்கேன். சரி என்று தன்னை ஆறுதல் படுத்தி கொண்டு குடிலை நோக்கி போனான். ராத்திரி குடிச்ச கசாயத்துல நல்லா தூங்கி காலையில தான் கண் விழிச்சாரு பெரிய மாடன். எழுந்து பார்த்தா மாடத்தி இல்ல. சரி, வீட்டுக்குத்தான் போயிருப்பான்னு குடிசைக்கு நடந்தாரு. வீட்லையும் இல்ல. மறுபடியும் வயக்காட்டுல வந்து பார்த்தாரு. மாடத்தி கையில வச்சிருந்த வேல்கம்பு வரப்புல கிடந்தது. அதுல இரத்தக்கரைகள் இருந்தது. பெரிய மாடன் என்னாச்சோ ஏதாச்சோன்னு பயந்து பலவேஷத்துக்கிட்ட விவரத்தை சொன்னாரு. அவனும் பதறிப்போக எல்லாரும் ஊர் முழுக்க தேடினாங்க. ஆனா எங்கேயுமே மாடத்தி இல்ல. அந்த நேரம் ஊர் எல்லையிலிருந்த ஒரு மரத்துக்கு கீழே பூதப்பாண்டி தூங்கிட்டு இருந்ததை பலவேசம் பார்த்தான். இவனால தாண்டா ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி எல்லாரும் பாண்டியை நோக்கி போகும்போது பூதப்பாண்டியன் பலவேசம் கூட்டத்தோட வர்றதை பார்த்து பயந்து ஓட ஆரம்பிச்சான். ஒரு வழியா அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு ஓடையில போய் உட்கார்ந்தான். தண்ணி குடிக்கலாம்னு குனிஞ்சவனுக்கு அந்த ஓடையில ஏதோ மிதந்து வர்றது தெரிஞ்சது. அது மாடத்தியின் தலையில்லாத உடல் தண்ணியில மிதந்து வந்தது. அதை பார்த்து பயந்து மறுபடியும் கரி சூழ்ந்த மங்கலத்துக்கே ஓடினான் பூதப்பாண்டி. வீட்ல தன்னோட அப்பனாத்தா எப்படி இருக்காங்களோன்னு பயந்துட்டே ஊருக்குள்ள நடந்தான். ஏலூர் மக்களும் ஏற்கனவே அந்த கிராமத்துல ஒன்று திரண்டிருந்தாங்க இவனுக்காக. பூதப்பாண்டியன் ஊர் மக்கள் திரண்டிருக்கிறத பார்த்து பயந்து ஓடினான். அவன் வந்ததை பார்த்து அவனை பின்தொடர்ந்தவங்க அவன் மேல கற்களை வீசினாங்க. அப்போ வேம்பயன் வீச்சருவாவை வீச அது பூதப்பாண்டியன் வலது காலில் பட்டு மூட்டுக்கு கீழ்ப்பகுதி துண்டாகி விழுந்தது. ரத்தம் சொட்ட சொட்ட ஒற்றை காலோட ஓடினான் பூதப்பாண்டியன். பின்தொடர்ந்தவர்கள் கையில கிடைத்தவற்றையெல்லாம் அவன் மேல வீசிட்டே துரத்துனாங்க. மயான கரையோரம் வந்த அவனால அதுக்கு மேல ஓட முடியல. நெல்லி மரத்து மூட்டருகே விழுந்தவன் நிமிர்ந்து பார்த்தான். சற்று தொலைவுல சுடலை மாடன் வீற்றிருந்தாரு. அவர் சன்னதிக்கு போனா ஊர்க்காரங்க எதுவும் செய்ய மாட்டாங்கன்னு நினைச்சி எழுந்திருக்க முயன்றான். அதுக்குள்ள செம்மலை வீசிய கல்லொன்னு அவனோட தலையில பட அவன் அப்படியே விழுந்தான். பின்னால வந்தவங்க அவனை கண்டதுண்டமா வெட்டுனாங்க. சிறிது நேர துடிப்பிற்கு பிறகு அவன் மூச்சு அடங்குனது. விஷயம் கேட்டு கதறியபடி ஓடி வந்த கோட்டியப்பனும் காளியம்மாளும் உடல் பாகங்களை ஓலை பெட்டியில எடுத்து போய் மயானத்துல வரிசையா அடுக்கி வச்சாங்க. அவனுடைய வலது முழங்காலுக்கு கீழே துண்டாடப்பட்டிருந்தது. சண்டியர் மாதிரி இருந்த உன்னை ஊர்க்கார சண்டாளனுங்க சப்பானியா ஆக்கி போட்டானையா என்று அழுது புலம்ப காளியம்மா ஆவேசமா சொன்னா, சுடல, நீ இருக்கது உண்மையா? என் மகன் உடலை எரிக்க மாட்டேன். அவனை இந்த நிலைமைக்கு ஆளாக்கினவங்களுக்கு காரியம் முடிஞ்ச பிறகுதான் இவனுக்கு அனல் மூட்டுவேன். உன் பார்வையில் இருக்கும் இந்த மயானத்துல அவனை புதைக்கிறேன். இல்ல இல்ல, விதைக்கிறேன் என்று கூறி கதறினாள். பூதப்பாண்டியன் இறந்து 16ஆம் நாள் பூதம் என்று அழைத்த ஊராருக்கு அவன் உண்மையிலே பூதமாகி போனான். அவனை முதலில் கண்டவர் அரிவாளால் வெட்டியவன், கடைசியாக கல் எறிந்தவன் என 3 பேரும் இரத்தவாந்தி எடுத்து மாண்டார்கள். தொடர்ந்து நள்ளிரவு நேரம் வீட்டுக்கு முன்னின்று அந்த வீட்டுக்காரர்களை பேர் சொல்லி உறவினர்கள் அழைப்பது போல அழைப்பது. வெளியே வந்து பார்த்தால் யாரும் இருக்க மாட்டார்கள். மறுநாள் முதல் அவர்களுக்கு ஏதேனும் நோய் வந்து படுத்த படுக்கையாவார்கள். பட்டப்பகலிலும் நடந்து போவோர் வருவோர் வண்டி கட்டி செல்வோர் என அனைவர் மீதும் எங்கிருந்தோ கல் மண் கட்டி என விழும். இந்த நிகழ்வுகள் 41 நாட்கள் தொடர்ந்தன. அந்த 7 ஊர்க்காரர்களும் அவதிப்பட்டனர். ஊர் நாட்டாமைகள் ஒன்று கூடி ஒரு மந்திரவாதியை வரவழைத்து சோழி போட்டு பார்த்தனர். அப்போது இதெல்லாம் பூதப்பாண்டியன் வேலை என்பது தெரிந்தது. அன்று மாலை பலவேசம், பெரியமாடன் மற்றும் அவரு பிள்ளைங்களை அவங்க சொந்த ஊரான வேலங்காட்டுல விட்டுட்டு ஊர் திரும்பிட்டு இருந்தான். மாட்டு வண்டி வர்ற பாதையில கொஞ்சம் தொலைவுல ஒரு உடல் தொங்கிட்டு இருக்கிறது தெரிஞ்சது. மரக்கிளையில கழுத்து இறுகி உயிருக்கு போராடிட்டு இருக்கு. ஐயோ, யாருன்னு தெரியலையே, போய் காப்பாற்றுவோம்னு வேகமா வண்டியை ஓட்டுனான் பலவேசம். பக்கத்துல போனவனுக்கு பெரிய அதிர்ச்சி. அது செல்லையாவின் உடல். அவன் உயிருக்கு போராடிட்டு இருக்கும் போதே பலவேசத்தை பார்த்து மர்மமா ஒரு சிரிப்பு சிரிச்சான். அது பலவேஷத்தை மயிர்கூச்செறிய செஞ்சது. டேய், யாருடா இப்படி பண்ணதுன்னு பலவேசம் பதற்றமா கேட்ட அடுத்த நொடி அவன் கழுத்திலையும் ஒரு மரக்கிளை பற்றியது. கழுத்து இறுக மேல போனான் பலவேசம். கை கால்களை ஆட்டி தப்பிக்க எவ்வளவோ முயற்சி பண்ணான். ஆனா முடியல. அன்னைக்கு ராத்திரி மாடத்தி தான் கண்ட கனவுல வேல்கம்பை எடுத்துட்டு பூதப்பாண்டி நிக்கிற மாதிரி இருக்கேன்னு அங்க போய் பார்த்தா அங்க பூதப்பாண்டி இல்ல. உண்மையிலேயே அன்னைக்கு மாடத்திய பார்க்கலாம்னு கரி சூழ்ந்த மங்கலத்திலிருந்து வந்த பூதப்பாண்டி அதிகாலையில ஊர் எல்லையில வந்த உடனே களைப்புல
அந்த மரத்தடியிலேயே நல்லா படுத்து தூங்கிட்டான். பாண்டி வந்தது மாதிரி இருந்துச்சே, ஓ சொப்பனம் கண்டிருக்கேன், சரி என்று தன்னை ஆறுதல் படுத்தி கொண்டு குடிலை நோக்கி மாடத்தி வந்தபோது கதிரறுக்கும் சத்தம் கேட்டது. யாரது இந்த நட்ட நடுஜாமத்தில் இங்கே வந்து கதிரறுக்கிறது என்று எட்டி பார்த்தா. வயலுக்குள் நடுவரப்பில் இருந்தபடி பலவேசமும் செல்லையாவும் கதிரை மேலோட்டமா அறுத்துட்டு இருந்தாங்க. அதை பார்த்த மாடத்தி உடனே வேகமா குடிலுக்கு திரும்பி கணவனை எழுப்ப நினைச்சா. கணவர் உடம்பு சரியில்லாம படுத்திருக்காரு, அவரை போய் எதுக்கு எழுப்பிக்கிட்டு, நாம போய் ஐயர் சாமி கிட்ட சொல்லிடுவோம் என்று எண்ணி தனது தலைமுடியை முடிந்து கொண்டு புறப்பட்டா. எழும்போதே புத்தி தடுமாறுனுச்சு. ஐயர்கிட்ட சொன்னா இந்த 2 பேரையும் பஞ்சாயத்துல நிக்க வைப்பாங்க, நஷ்ட ஈடு கேட்பாங்க. 4 பொம்பளை பிள்ளைய பெத்து வச்சிருக்கான் பலவேஷம். அதனால நாமளே சத்தம் போட்டு கண்டிச்சு அனுப்பி வைப்போம்னு முடிவு பண்ணி வயல் வரப்புக்குள் சென்றாள் மாடத்தி. காலெடுத்து வச்ச போது யாரோ தள்ளிவிட வயலுக்குள் விழுந்தாள் மாடத்தி. நம்மளை யாரு தள்ளிவிடுறது என்று கேட்டபடி எழுந்து மீண்டும் நடந்தா. வேகமா போய், யாரு அது, வயல்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அண்ணே பலவேஷம், திரும்பி பார்க்காம போயிடுங்க, இல்லைன்னா நான் ரொம்ப பொல்லாதவளாயிடுவேன் என்று சத்தம் போட்டவாறு அவங்க பக்கமா போனா. அப்போ செல்லையன், பலவேஷம், மாடத்தி நம்மளை ஐயர்கிட்ட காட்டி கொடுத்துருவா, விடிஞ்சதும் பஞ்சாயத்து கூடும், நம்ம மானம் கப்பல் ஏறிடும், அதனால அவ கதையை முடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்ல. செல்லையா உடம்ப பிடிக்க பலவேஷம் மாடத்தியோட தலைய பிடிச்சி வாயை பொத்தி கதிர் அறுக்கும் அருவாளால கழுத்தை அறுத்தான். தலைய வயலுக்குள்ளும் உடலை பக்கத்துல ஓடுன ஓடையிலையும் போட்டுட்டு அறுத்த கதிர்களை அள்ளிட்டு போனாங்க 2 பேரும். மரவிழுதுல தொங்கிட்டு இருந்த இருவர் கழுத்தையும் ஒரே வீச்சில் ஒரு அரிவாள் வெட்டியது. அந்த 2 உடல்களும் பக்கத்துல ஓடின ஓடையில் விழுந்தது. தலைகள் 2ம் அருகில் இருந்த வயலில் விழுந்தது. வெட்டியது பூதப்பாண்டியன் என்ற சப்பாணி மாடன். மறுநாள் காலை செய்துங்கநல்லூரைச் சேர்ந்த மேகலிங்க மூப்பனார் தன் மனைவியுடன் ஐயர் வயக்காட்டில் வரப்பில் கோரை புல் அறுத்துக் கொண்டிருந்தார். புற்களிடையே கிடந்த மாடத்தியின் தலைமுடி கையில் சிக்க அதையும் புல்லென நினைத்து அறுத்தா வடிவு. அப்போ பயங்கரமான குலவை சத்தம் கேட்டது. இருவரும் திடுக்கிட்டாங்க. பயம் பற்றியது. சற்று தூரத்துல மாடத்தியின் தலை கிடந்தது. உடனே பயந்து போன இருவரும் வீட்டுக்கு ஓடுனாங்க. அன்னையிலிருந்து வாந்தி பேதி என்று அவதிப்பட்ட மூப்பனார் படுத்த படுக்கையானார். மனைவி வடிவுக்கும் காய்ச்சல் அடித்து சாப்பாடு இறங்காம தவித்தா. அக்கம் பக்கத்தினர் அறிவுறுத்தலின் பேரில் சீவலப்பேரி ஊருக்கு குறி கேட்க சென்றனர். அங்கு சந்நியாசி கோனார், நீங்கள் கண்டு அஞ்சி அந்த தலை மாடத்தியை உடையது என்று அவர் மாடத்தி கொலை செய்யப்பட்டதை கூறினார். பின்னர் அவளுக்கு கோயில் எழுப்பி வழிபட்டு வாருங்கள், நோய்கள் அகன்று உங்கள் வாழ்வில் குறைகள் நீங்கும் என்றார். அதனை ஏற்று அவங்க ஊருக்கு வந்து அவர்களது சொந்த பந்தங்களான 5 குடும்பத்தார்கள் இணைந்து மாடத்தி அம்மனுக்கு கோயில் கட்டினர். குலவை சத்தம் எழுப்பியதால் குலவை அம்மன் என்று அழைத்தனர். பின்னர் அது குழலி அம்மன் என்று மருவியது. குழலியம்மன் ஆலயத்தில் நடைபெறும் விழாவில் பல்வேறு இசைக்கருவிகள் வாசிக்கப்பட்டாலும் பூஜையின் போது மேளதாளங்கள் எதுவும் இன்றி பெண்கள் குலவை சத்தம் எழுப்புகிறார்கள். இதை அம்மனும் விரும்புவதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். குறையோடு சென்று அம்மன் சன்னதியில் கண்ணீர் விட்டு அழுதால் நிச்சயம் அந்த குறைகள் அகன்று நிறைகள் பெருகும் என்கின்றனர். இது மட்டுமல்லாமல் விவசாயம் செழிப்புற அம்மனை வேண்டி வழிபாடு நடத்துகின்றனர். வயலில் அறுவடையான பின் முதல் நெற்கதிர்களை அம்மனுக்கு படைத்து வழிபடுகின்றனர். இந்த கோயில் நெல்லை திருச்செந்தூர் சாலையில் செய்துங்கநல்லூர் பேருந்து நிறுத்தத்திலிருந்து 1/2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. நடந்த இறப்புக்கெல்லாம் பூதப்பாண்டியன்தான் காரணம் என்று அறிந்த கிராம மக்கள் உடனே பூதப்பாண்டியனுக்கு மண்பீடம் அமைத்து படையல் போட்டு பூஜை செய்தனர். அப்போது கூடியிருந்த ஒரு வாலிபர் மீது பூதப்பாண்டியன் இறங்கி, டேய், என்னை கொன்றவர்களை பழி தீர்த்து விட்டேன், இன்னும் சில பேர் பாக்கி இருக்காங்க, சும்மா விடமாட்டேன் அவங்களையும் என்று கூறியதும் ஊரார், ஐயா, உன்னை சாந்தப்படுத்த என்ன செய்யணும்னு சொல்லு, நாங்க அதன்படி செய்கிறோம் என்றனர். வாலிபன் கூறினான், நீங்க என்ன சாமின்னு அழைக்கணும், எனக்கு கோயில் எழுப்பணும், கொடை கொடுக்கணும், நடுசாமத்துல பூஜை செய்யணும். சுற்று வட்டார கிராமங்களுக்கு நள்ளிரவு நான் கச்சை கட்டி கையில் தீப்பந்தத்துடன் வலம் வருவேன். அன்று எல்லா சாதிக்காரங்களும் அவங்களுக்கு தோன்ற மாதிரி பலகாரங்கள் செய்து வீட்டு வாசல்ல வச்சுட்டு கதவை சாத்திடணும். நான் எந்த வீட்டுல வேணா சாப்பிடுவேன். கொடை கொடுக்கும்போது என் குலத்து வாலிபனை மாலையிட்டு அலங்கரித்து அவனது வலது காலை கட்டி விழாவில் பங்கேற்க வையுங்கள். அவன் மேல் நான் இறங்குவேன்.
உங்களை மேம்படுத்துவேன். எனக்கு பூஜை செய்யும் முன் ஐயன் சுடலை மாடனுக்கு படையலிட்டு பூஜை செய்ய வேண்டும். அதன்படி இன்றும் அந்த ஊர்க்காரர்கள் செய்து வருகின்றனர். நள்ளிரவு பூதபாண்டியன் அருள் வந்து ஆடுபவர். யார் வீட்டு பலகாரங்களை சாப்பிடுகிறாரோ அந்த வீட்டில் வளங்கள் பெருகுவதாக கிராமத்தினர் கூறுகிறார்கள். தூத்துக்குடி மாவட்டம் செய்துங்கநல்லூரில் குழலி அம்மன் கோயிலில் வீற்றிருக்கும் சப்பானி மாடன் பருவ வயதில் ஏற்படும் எண்ணோட்டங்களுக்கு தடை போட்டு நல்வழி நடக்கச் செய்கிறார். சஞ்சலங்கள், சலனங்கள் முதலானவற்றை போக்கி நல்லருள் தருகிறார். சப்பானி மாடனின் தலைமையிடமாக கரிசூழ்ந்த மங்கலம் இருந்தாலும் அவரை வழிபட்டு வந்தவர்கள் இடம்பெயரும் ஊர்களில் எல்லாம் சுடலை மாடன் சாஸ்தா கோயில்களில் அவருக்கும் நிலையம் கொடுத்து வணங்கி வருகின்றனர். 90களில் பிறந்த பசங்க எல்லாருக்கும் அவங்க பள்ளி பருவத்துல கண்டிப்பா 2 ஆசைகள் இருந்திருக்கும். 1 கிரிக்கெட்ல சச்சின் மாதிரி வரணும், 2 தமிழ் சினிமால ஏதாவது சாதிக்கணும்னு. அதுபோல இந்த பூதபாண்டி கதைய சில வருடங்களுக்கு முன்ன செங்கல்பட்டு ரயில் நிலையத்துல ஒரு வாரமலர்ல படிச்ச போது இதை திரைப்படமா எடுக்கலான்னு ஆசை இருந்தது. ஆனா கால சூழல்ல அதுக்கான முயற்சி எடுக்கல. பூதபாண்டி மற்றும் மாடத்தியின் துயர சம்பவங்கள் வெவ்வேறு காலகட்டத்துல நடந்திருக்கலாம். நம்ம சேனல்ல நீங்க பார்த்த தனித்துவமான திரைக்கதையை ஒருவேளை திரைப்படமா எடுத்திருந்தா அதுக்கு நீங்க எப்படி ஆதரவு தந்திருப்பீங்கன்னு நீங்க பண்ற லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் மூலமா தெரிவிங்க. இந்த பதிவை பார்த்த அனைவருக்கும் அந்த குழலி அம்மன் மற்றும் சப்பானி மாடனின் அருள் பரிபூரணமாக கிடைக்க வேண்டிக் கொள்கிறேன். இன்னும் இந்த மாதிரி நம்முடைய தெய்வங்களோட நாட்டுப்புற கதைகளை அல்லது நம் பண்டைய கோவில்களின் தலபுராணங்களை சினிமேட்டிக் ஸ்டோரியா அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை அல்லது உங்களுடைய அனுபவங்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. உங்களோட சப்போர்ட் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியும் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணியும் கமெண்ட் பண்ணியும் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணியும் தெரியப்படுத்துங்க. இன்னும் உங்களுக்கு என்னோட ஒர்க் பிடிச்சிருந்துச்சுன்னா சூப்பர் தேங்க்ஸ் பட்டனை பிரஸ் பண்ணி உங்க பாராட்டுகளை எனக்கு தெரியப்படுத்தலாம். இன்னும் இது போன்ற பல வீடியோக்களுக்கு மோனமதிலுடன் இணைந்திருங்கள். நன்றி.